Hello friends, example sum 1.14 sort of the equation சொல்லிட்டு நமக்கு 3 ஈக்குவேஷன் கொடுத்திருக்காங்க. அது என்ன கொடுத்திருக்காங்க? R inconsistent கொடுத்திருக்காங்க. Inconsistentலாம் என்ன? Row of Aயும் row of A, Bயும் not equal டா இருக்கும். அப்ப கொடுத்திருக்கத நம்ம given matrix formல ரைட் பண்ணலாம். அப்ப given matrix is AX equal to B. அப்ப A யோட வேல்யூ என்னது? 1 minus 4 7 3 8 minus 2 7 8 26 ரைட் பண்ணியாச்சு. வேரியபிள் என்னென்ன? x, y, z. கான்ஸ்டன்ட் டேர்ம் என்னதுமா? 14 13 5 ரைட் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போறோம்? ஆர்குமெண்டல் மேட்ரிக்ஸ் a, b. அப்ப aயும் bயும் சேர்த்து ரைட் பண்ணியாச்சு. இப்போ r1 பார்க்குறோம். r1 வந்து 1 இருக்கு. அப்ப 1 இருந்தா அது கீழே உள்ள டேர்ம்ஸ் மட்டும் நீங்க 0 கொண்டு வந்தா போதும். அப்ப R2 0 கொண்டு வரணும். அப்ப இந்த டேர்மை 0 கொண்டு வரணும்னா R1 எதால மல்டிப்ளை பண்ணணும்? -3 ஆல. அதான் R2 implies R2 minus 3R1. அப்ப ஃபர்ஸ்ட் ரோவை அப்படியே ரைட் பண்ணியாச்சு. இப்ப R2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? அப்ப R2 ஓட வேல்யூ என்ன இருக்கு? 3 8 -2 13. இப்ப எதால நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம்? -3 ஆல R1. அப்ப என்ன வரும் இந்த இடத்துல? -3 plus 12 7 3s என்ன வந்துரும்? -21. அப்ப 3 ஆல 14 மல்டிப்ளை பண்ணீங்களா என்ன வரும் நம்மளுக்கு? 42 -42. இப்ப ரெண்டையும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணா என்ன வரும்? இங்க 0 8 plus 12 என்ன வந்துரும்? 20 -21 -2 என்ன வந்துரும் நம்மளுக்கு? -23. நெக்ஸ்ட் இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம்னா ஆன்சர் என்னது? -29. அப்ப ஆன்சர் என்னது நம்மளுக்கு? 0 20 -23 -29 ரைட் பண்ணியாச்சு. இப்ப R3 நம்ம 0 கொண்டு வரணும். இங்க 7 இருக்கு. அப்ப R1 எதால மல்டிப்ளை பண்ணலாம்? -7 ஆல மல்டிப்ளை பண்ணீங்களா இந்த டேர்ம் என்ன ஆயிரும்? 0 ஆயிரும். அப்ப R3 யோட வேல்யூ ஃபர்ஸ்ட் ரைட் பண்ணிக்கலாமா? அப்ப R3 வேல்யூ என்னது? 7 -8 26 5 -7 ஆட R1 மல்டிப்ளை பண்றேன். அப்ப என்ன வரும்? -7 minus into minus plus ஆயிரும். இங்க plus 28 7 7s are -49 minus ஆல தான் மல்டிப்ளை பண்றோம். அப்ப -7 into 14 என்ன வந்துரும் நம்மளுக்கு? 98 -98 ஆட் பண்ணலாமா? அப்ப 0 -8 இங்க என்ன இருக்கு நம்மளுக்கு? 28. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 20. இங்க -23 -93. அப்ப R3 யோட வேல்யூ என்னது? 0 20 -23 -93.